ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எபிசோட் நம்பர் 4. இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டெக்னிக் பார்க்க போகிறோம். என்ன டெக்னிக்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யாரோ ஒருத்தரை மீட் பண்ணுறோம். அவங்க மீட் பண்ணுறப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள் நேம் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரி யூஸ்வலாக கொஷின் கேட்பாங்க. நாமளும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்கிறோம். என் நேம் சூர்யா, நான் சேலம்லேருந்து வரேன், நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், இந்த மாதிரி ஆன்சர் சொல்கிறோம். உடனே அவங்களும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அங்கேயே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது காரணம் என்ன தெரியுமா? நாம சொன்ன ஆன்சர்லாம் ஒரு ட்ரை சென்டென்ஸா இருந்திருக்கு. சொல்ல போனா அது ஒரு கியூரியஸாவே இல்லை. கியூரியஸா இருந்தாதான் திருப்பி அவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நாம அதை பத்தி சொல்ல ஆரம்பிப்போம். அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்மார்ட் வேவா எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஆப்போசிட்ல நம்ம கேள்வி கேட்கறவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு பாருங்க. ஒரு ஃபூடியா, அல்லது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, அல்லது டிராவலரா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் சொல்லுங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சுட்டா ஓகே, போனஸ். கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுங்க, டெஃபினட்டா கிளிக் ஆகும். இப்போ அவங்க கேட்குறாங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஆக்சுவலி நான் சேலம்லேருந்து வரேன். எங்கள் ஊர் மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஈவன் மல்கோவா மாம்பழம் வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சொன்னோம்னா ஃபூடியாக இருந்தால் டெஃபினட்டாக கிளிக் ஆகும். அதுவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா, நான் சேலம்லேருந்து வரேன், எங்கள் ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கும் ஹேண்ட்லூம்ஸும் ஒரே இடத்துல மீட் ஆகுது. அப்படி சொன்னோம்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுவே அந்த இடத்துல ட்ராவலராக இருந்தாங்கன்னா, நான் சேலம்லேருந்து வரேன், ஆக்சுவலி நான் இருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் ஏற்காடு இருக்குது, ஒரு 1 hour போதும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே பார்த்தீங்கன்னா ட்ராவல் டாக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நாமளும் ஒரே வார்த்தையில் ஆன்சர் சொல்லிடுறோம். நான் ஒரு டிசைனர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு லாயர் அப்படின்னு ஆன்சர் சொல்லிடுறோம். சொல்ல போனால் அதுவும் ஒரு ட்ரை சென்டென்ஸாக இருக்குது. அதை வந்து ஆல்டர்னேட்டாக ஸ்மார்ட் வேவாக எப்படி சொல்கிறதுனா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு டிசைனராக இருக்கேன், பிராண்டிங் டிசைனர். என் ஒர்க்ஸ் மூலிமா ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ லெவலில் காமிச்சிட்டு இருக்கேன். எப்படின்னா அவங்க லோகோஸ் ஆகட்டும், அவங்க ஃபாண்ட் ஆகட்டும், அவர் கலர் ஆகட்டும், எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா என் ஒர்க்கில் வந்து அவங்க ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்லாம் ஒரு ப்ரோ லெவலில் காட்டிட்டு இருக்கேன். இப்படி நாம சொல்கிறப்ப அவங்க வந்து ஓகே நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. நாமளும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்போம். அவ்வளோதான், அந்த இடத்துல உடனே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதே போல் ஒரு இன்ட்ரோ ஆகிறப்ப, ஐ எம் ஹரி, அவங்க சொல்கிறாங்க ஐ எம் பிரியா, 2 பேரும் நேமை மாற்றி மாற்றி சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே சைலண்ட்டாக இருந்துடும். ஏன் தெரியுமா? ஒரு கான்வர்சேஷனுமே ஆகலை. சொல்ல போனால் அந்த இடத்துல ஒரு கான்டெக்ஸ்ட்டும் இல்லை, ஒரு க்ளூ இல்லை, ஒரு போரிங் மேக்ஸ் மாதிரி நேம் மட்டும் சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறதுனா, நாம் வந்து நம்ம நேமை சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை பற்றி சொல்லலாம். நம்ம ஒர்க்கை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்ட்டாக இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம ஹாபியை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பைட் கொடுத்தாதான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளும் வந்து க்யூரியஸாக ஏதோ ஒரு கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க. நாமளும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்போம். அப்படியே கான்வர்சேஷன் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாரையாவது மீட் பண்ணுறக்கப்ப 1 வேர்டில் ட்ரை சென்டென்ஸாக ஆன்சர் சொல்லாதீங்க. அங்கே வந்து கான்வர்சேஷன் பில்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ஆன்சர்லாம் ஒரு கான்வர்சேஷன் பைட் மாதிரி கொடுங்க, ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயாவது இன்ட்ரோ ஆயிருக்கப்ப ஒரு ஆக்வர்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாமளும் பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.